சமூக அறிவியல், கருத்து படமிடல், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இன்னைக்கு வகுப்புல வட இந்திய அரசுகளான ராஜபுத்திர அரச குலங்கள்ல சௌகான்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சௌகான்கள் கிபி 956 முதல் 1192 வரை இன்றைய ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களோட தலைநகரமா சாகம்பரி அப்படிங்கிற நகரம் இருந்துச்சு. இந்த சௌகான்கள் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். இவரு கிபி 944 முதல் 971 வரை ஆட்சி செஞ்சாரு. இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆஜ்மீர் அப்படிங்கிற நகரை தோற்றுவித்து அங்கிருந்துதான் இவருடைய ஆட்சி நடைபெற்றுச்சு. இந்த சௌகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களா இருந்தவங்க. முந்தைய வகுப்புகள்லயே பார்த்தோம், பிரதிகாரர்கள் அரேபியர்களோட படையெடுப்பை எதிர்த்தாங்க அப்படின்னு. அந்த நேரங்கள்ல அரேபியர் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களோட தோளோடு தோள் நின்று அவங்கள தோற்கடிக்க உதவி செய்தவங்க தான் இந்த சௌகான்கள். இந்த சௌகான் வம்சத்தோட மிக முக்கியமான அரசர் யாருன்னா பிருத்திவிராஜ் சௌகான். இவருதான் சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசரும் கூட. இவரு கிபி 1179 ஆண்டுல தன்னோட 13 வயதுல ஆட்சிக்கு வந்தாரு. அஜ்மீர் மற்றும் டில்லி ஆகிய 2 நகரங்களையும் தலைநகரங்களா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இவரு இன்றைய ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களோட பெரும் பகுதியை உள்ளடக்கியதா இருந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ராஜபுத்திர அரசர்களை ஒன்றுபடுத்தி தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சாரு. பிருத்திவிராஜ் சௌகான் ஆப்கானிய மன்னனான கோரி முகமதுவை 1191 ஆண்டு நடைபெற்ற தரைன் போர்ல தோற்கடிக்கிறாரு. ஆனாலும் முகமது கோரி 1192 மீண்டும் இவரோட போரிட்டு வெற்றி அடைஞ்சிடுறாரு. இவரோட தோல்விக்கு பின்னாடிதான் வட இந்தியா முஸ்லிம்களோட ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி டெல்லி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. பிருத்திவிராஜ் சௌஹானோட ஆட்சிய பத்தி சொல்ற நூல் தான் பிருத்திவிராஜ ராசோ. 12ஆம் நூற்றாண்டுல பிருத்திவிராஜ் சௌஹானோட அரசவை கவிஞரான சந்த் பர்தாய் இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த பிருத்திவிராஜ ராசோ அப்படிங்கிற காவியத்துல பிருத்திவிராஜ் சௌஹானோட மன வாழ்க்கை, அதாவது கன்னோஜ் நாட்டின் மன்னன் ஜெயச்சந்திர ரத்தோட மகளான சம்யுக்தாவை பிருத்திவிராஜ் சௌஹான் திருமணம் செஞ்சு வாழ்ந்ததாகவும், முகமது கோரி கூட பிருத்திவிராஜ் சௌஹான் எப்படியெல்லாம் போர் செஞ்சாரு, பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு எந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விவரங்களையும் இந்த நூல்ல சந்த் பர்தாய் எழுதியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா பிருத்திவிராஜ் சௌஹான் மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் அப்படிங்கிறதையும் இந்த நூல்ல அவரு குறிப்பிட்டிருக்காரு. இவரோட பெருமைய நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அஜ்மீர்ல இன்னைக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானோட சிலை ஒண்ணு இருக்கு. ஏன் அஜ்மீர்ல அந்த சிலை இருக்குன்னா, இவரு இரட்டை தலைநகரங்களா டில்லியையும் அஜ்மீரையும் தான் வச்சு ஆட்சி செஞ்சாரு. அதனால இவருடைய சிலை அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த காவியத்துல பிருத்திவிராஜ் சௌகான் கன்னோஜ் அரசரோட மகளை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. கன்னோஜை ஆண்ட அரசர் ராஜா ஜெய்சந்த் அப்படிங்கிறவரு பிருத்திவிராஜ் சௌஹானோட எதிரி. அதனால அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ராஜா ஜெய்சந்த் தன்னோட மகள் சம்யுக்தாக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த சுயம்பரத்துக்கு பிருத்திவிராஜ அழைக்கல. அதுக்கு மாறா பிருத்திவிராஜ் சௌகானோட சிலைய செஞ்சு அரச சபையோட வாயிற் காப்பாளனை போல நிக்க வச்சுட்டாரு. சற்று தொலைவுல மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஏற்கனவே பிருத்திவிராஜ் மீது காதல் கொண்டிருந்த அந்த இளவரசி கூடியிருந்தோரெல்லாம் அதிர்ச்சி அடைகிற விதத்துல அங்கிருந்த இளவரசர்கள் எல்லாரையும் மறுத்து பிருத்திவிராஜ் சௌஹானுடைய சிலைக்கு மாலையிட்டு தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினாங்க. சற்று தொலைவுல மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிருத்திவிராஜ் சௌகான் இளவரசிய கூட்டிட்டு குதிரையில தப்பி செல்றாரு. இதுக்கு அப்புறமா இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க.
பிருத்திவிராஜ் சௌஹான்னா சௌஹான் வம்சாவளியோட கடைசி அரசர். இவருக்கு அப்புறமா இந்த அரசு வீழ்ச்சியுற்றுச்சு. இந்த தகவல்கள் எல்லாம் பிருத்திவிராஜ ராசோ அப்படிங்கிற காவியத்துல சந்த் பர்தாய் எழுதியிருக்காரு. இந்த பாடத்துல படிச்ச கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தின வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.
சமூக அறிவியல், கருத்து படமிடல், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இன்னைக்கு வகுப்புல வட இந்திய அரசான ராஜபுத்திரர்களோட கலை மற்றும் கட்டிடக்கலையை பத்தி நம்ம பார்க்கலாம். ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையங்களா திகழ்ந்துச்சு. ராஜபுத்திரர்களோட காலத்துல இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், இந்த மாதிரியான கவின் கலைகள் எல்லாம் செழிப்புற்று இருந்தது. அதுக்கு உதாரணம் தான் இலக்கியங்கள்ல நம்ம முந்தைய வகுப்புலயே பார்த்த ஜெயதேவர் எழுதின கீத கோவிந்தம், கல்ஹனர் எழுதின ராஜ தரங்கிணி, சந்த் பர்தாய் எழுதின பிருத்திவிராஜ ராசோ, இந்த நூல்கள் எல்லாம். ராஜபுத்திரர் காலத்துல பல கவிதைகள் தயாரிக்கப்பட்டன. அதுக்கான உதாரணம் தான் பாரவி அப்படிங்கிற கவிஞரோட கீர்த்தனார் ஜூனியா அப்படிங்கிற நூல். பர்த்ரு ஹரி அப்படிங்கிறவரு ராவண வதா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. மகேந்திர பாலா அப்படிங்கிறவரு காவிய மீமாம்சா அப்படிங்கிற கவிதை நூலை எழுதியிருக்காரு. ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் ராஜபுத்திரர்களோட குலமான பிரதிகாரர்கள் காலத்துல பணியாற்றிய ஒரு கவிஞர். இவர் எழுதின நூல்கள் என்னென்னா கற்பூர மஞ்சரி, காவிய மீமாம்சம், பால ராமாயணம். இவை எல்லாமே பிரதிகாரர்கள் காலத்துல பணியாற்றின ராஜசேகர் அப்படிங்கிற கவிஞர் எழுதியிருக்காரு. ஜெயனிகா அப்படிங்கிற கவிஞர் பிருத்திவிராஜ விஜயா மற்றும் ஹேமச்சந்திரா அப்படிங்கிறவரு குமாரப்ல சரிதா அப்படிங்கிற நூல்களையும் இந்த ராஜபுத்திரர்கள் காலத்துல எழுதியிருக்காங்க. இதெல்லாம் குறிப்பிடத்தக்க படைப்புகள். அது மட்டும் இல்லாம ராஜசேகர் எழுதின பால ராமாயணம், பவபூதியின் மகாவீர சரிதம், உத்தரராம சரிதம் உட்பட பல நாடகங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பலல்லா அப்படிங்கிறவரு போஜ பிரபந்தா அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க சரிதைய இயற்றியிருக்காரு. ராஜபுத்திரர்கள் வீரத்துல மிகச் சிறந்தவங்களா இருந்த மாதிரி அவங்களோட காலத்துல இசை, நடனம் இதெல்லாமே மிக சிறப்புற்று இருந்துச்சு. ராஜபுத்திரர்களோட அரசவையில பல கவிஞர்களும் பாடகர்களும் இடம் பெற்றிருந்தாங்க. ராஜபுத்திரர் காலத்துல கரணீதரி அப்படிங்கிற ஒரு இசைப்பாணி மிகவும் செழிப்புற்று வளர்ந்ததா சொல்லப்படுது. ராஜபுத்திரர்களோட காலத்துல உருவான ஒரு ஓவிய கலைப்பாணி தான் ராஜஸ்தானி அப்படின்னு அழைக்கப்படுற ஓவிய கலை மரபு. இந்த ராஜஸ்தானி ஓவியங்கள் ராஜபுத்திர அரசவைகள்ல காணப்பட்டுச்சு. பெரும்பாலும் இந்த ஓவியங்கள் சமய கருத்துக்களை மையமா கொண்டுதான் வரைஞ்சிருந்தாங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் சார்ந்த நிகழ்வுகளை அழகிய நிலத்தோற்றங்களோட வரையப்பட்ட பொருட்களா இருந்துச்சு. இந்த வகை ஓவியங்களை சிற்றோவியங்களா கூட அவங்க வரைஞ்சாங்க. இந்த ராஜஸ்தானி ஓவியங்கள் அவங்களோட அரண்மனை, கோட்டை, அதோட சுவர்கள்ல காணப்பட்டுச்சு. இந்த ஓவியங்கள் வரையறதுக்கு அவங்க பயன்படுத்தின நிறங்கள் எல்லாமே கனிமங்கள்ல இருந்தும் தாவரங்கள்ல இருந்தும் சிப்பி ஓடுகள் போன்றவற்றிலிருந்து தான் பெறப்பட்டுச்சு. சில சமயங்கள்ல பொன், வெள்ளி போன்ற உலோகங்களும் இவ்வகை ஓவியங்கள்ல பயன்பெற்றிருக்குது. இந்த ராஜஸ்தானி ஓவியங்களை நம்ம இன்னும் ராஜஸ்தான்ல இருக்க பிக்கனேர் அப்படிங்கிற ஊர்லயும், ஜோத்பூர்லயும், ஜெய்சால்மர்ல இருக்கிற இடங்கள்ல பார்க்க முடியும். அதே மாதிரி உதய்பூர்ல இருக்க மேவார், ஹரியானால இருக்க புரி, இந்த ஊர்கள்ல எல்லாமே இந்த ராஜஸ்தானி ஓவியங்கள் காணப்படுது. அடுத்ததா கட்டிடக்கலை. கட்டிடங்கள் கட்டுறதுல ராஜபுத்திரர்கள் தலை சிறந்தவர்களா இருந்தாங்க. ராஜபுத்திரர்களோட பல நகரங்கள் மற்றும் அரண்மனைகள் மலையின் மேல கட்டப்பட்டிருக்க கோட்டைகள்லயும் செயற்கையா உருவாக்கப்பட்ட அழகான ஏரிகள் பக்கத்திலையும் அமைஞ்சிருந்துச்சு. இவங்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா சில கோட்டைகளை நம்ம சொல்லலாம். ராஜஸ்தான்ல இருக்க சித்தோர்கர் கோட்டை,
ராந்தம்பூர் கோட்டை, கும்பல்கர் கோட்டை. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசிர்கர் இதெல்லாமே ராஜபுத்திரர்களோட காலத்துல கட்டப்பட்ட வலிமை மிகுந்த கோட்டைகள். ராஜபுத்திரர்களோட குடியிருப்பு கட்டிடக்கலைக்கு உதாரணமா மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர்ல இருக்க மான்சிங் அரண்மனை, ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருக்க ஆம்பர் கோட்டை, ராஜஸ்தான் உதய்பூர்ல ஏரிக்கு நடுவே அமைஞ்சிருக்கிற அரண்மனைகள் எல்லாம் நம்ம சொல்லலாம். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல உள்ள மாளிகை யாராலையும் எளிதில் ஏற முடியாத மலைப்பாறையின் மேல நகரை பார்த்த வண்ணம் அமைக்கப்பட்டிருக்குது. ராஜபுத்திர அரசர்கள் கட்டியுள்ள கோவில்கள் எல்லாம் கலை விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்துற வண்ணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் தான் கஜுராஹோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோவில்கள். இந்த கஜுராஹோ மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு. இந்த கஜுராஹோ வளாகத்துல 30 கோவில்கள் இருக்கு. கஜுராஹோ கோவில்களோட சிகரங்கள் எல்லாமே எழில் மிகுந்தவையா இருக்கும். கோவிலோட வெளிப்புறமும் உட்புறமும் மிக நேர்த்தியான சிற்பங்கள் இருக்கும். இந்த கோவில்களை சமண தீர்த்தங்கரர்களுக்கும் சிவன், விஷ்ணு ஆகிய இந்து கடவுள்களுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததா கொனார்க் ஒடிசால இருக்கிற சூரியனார் கோவில். இது 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் முழுசாவே சிவப்பு மணற்பாறைகளாலையும் கருப்பு கிரானைட் கற்களாலையும் கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததா அபுகுஞ்சின் மேல கட்டப்பட்டுள்ள தில்வாரா சமண கோவில். இது ராஜஸ்தான் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்த சமண கோவில்ல வெண்மை நிற சலவை கற்களால கட்டப்பட்ட கூடம் ஒண்ணு இருக்கு. மையத்துல 11 பொதுமைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. தூண்களும் விதானமும் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்க காந்தரியா கோவில். இதற்கு பொருள் என்னன்னா மேன்மை மிகு கடவுளின் குகை அப்படின்னு சொல்றாங்க. ஜோத்பூர்ல இருந்து 32 மைல் தொலைவில் இருக்க ஓசியான் அப்படிங்கிற இடத்துல 16 இந்து மற்றும் சமண கோவில்களை இந்த ராஜபுத்திர அரசர்கள் கட்டியிருக்காங்க. இந்த ராஜபுத்திரர்கள் காலத்துல கட்டப்பட்ட மற்ற சில கோவில்களை நம்ம பார்க்கலாம். குஜராத்ல இருக்க ஜெயின் கோவில். இது 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டுச்சு. கிபி 950 1300 வரைக்கும் இன்றைய குஜராத் மற்றும் கத்தியவார் பகுதிகளை ஆண்ட சோழங்கிகளால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா லிங்கராஜா கோவில். இந்த கோவில் ஒடிசாவோட தலைநகரான புவனேஸ்வர்ல இருக்கு. இது சிவபெருமானின் நினைவா கட்டப்பட்ட ஒரு கோவில். கிபி 10ஆம் நூற்றாண்டுல மன்னர் ஜஜாதி கேசரி அப்படிங்கிறவரோட முயற்சியால இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டுல மன்னர் லலதேந்து கேசரி அப்படிங்கிறவரோட ஆட்சியில இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற ராணக்பூர் சமணர் கோவில். இந்த கோவில மேவார் ஆட்சியாளரான ராணா கும்பாவோட அமைச்சரா இருந்த தர்னா ஷா அப்படிங்கிறவரு 15ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காரு. இந்த கோவில் முற்றிலுமா வெளிர் நிற பளிங்கு கற்களால கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா 17ஆம் நூற்றாண்டுல ஜம்மு நகரத்துல கட்டப்பட்ட ரகுநாத் கோவில். இந்த கோவில 1835ஆம் ஆண்டுல டோக்ரா ஆட்சியாளர் மகாராஜா குலாப் சிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி பொறுப்பேற்ற அவரோட மகன் மகாராஜா ரன்பீர் சிங் டோக்ரா இவரோட ஆட்சியின் போது 1860 இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலை எல்லாமே கலை விமர்சகர்களை வியப்பில் ஆழ்த்தி அவர்களோட உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் வண்ணமா தான் அமைஞ்சிருக்கு. ராஜபுத்திரர்கள்
கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு கொடுத்த ஆதரவை யாராலையுமே மறுக்க முடியாது. ரக்ஷா பந்தன். ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற பண்பாடு ராஜபுத்திரர்களுக்கு உரியது. ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, பந்தன் அப்படின்னா கட்டுதல் அல்லது உறவு அப்படிங்கிறது பொருள். இந்த விழா சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடுற ஒரு விழா. ஒரு பெண் ஒரு ஆடவனோட மணிக்கட்டுல ராக்கிய கட்டிட்டா அந்த பெண் அந்த ஆடவனை சகோதரனா கருதுறா அப்படிங்கிற பொருள். அந்த ஆடவர்கள் அந்த பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்களா இருப்பாங்க. 1905 வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவுல மக்கள் பங்கேற்ற இந்த ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினாரு. இந்த விழாவுல இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர்கள் கைகள்ல ராக்கிய கட்டி அவர்களை தங்களோட சகோதரர்களா ஏற்க வச்சாரு. இந்து முஸ்லிம்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரா இந்த செயல்பாடு இருந்துச்சு. இந்த பாடத்துல நீங்க கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தின வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.
சமூக அறிவியல், கருத்து படமிடல், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இந்த வகுப்புல நம்ம பாலர்களோட பண்பாட்டு பங்களிப்பை பத்தி பார்க்க போறோம். பாலர்கள் மகாயான பௌத்தத்தை பின்பற்றினவங்களா இருந்தாங்க. மகாயான பௌத்தம் அப்படின்னா என்னன்னா, புத்தருடைய சிலை வழிபாட்டை நம்பும் ஒரு கிளை. பாலர்கள் பௌத்த கோவில்களையும் புகழ்பெற்ற நாலந்தா, விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகங்களையும் பரந்த மனப்பான்மையுடனும் ஈகை குணத்தோடும் ஆதரிச்சிருக்காங்க. கிபி 427 குப்த பேரரசோட பேரரசர் முதலாம் குமாரகுப்தனால இந்த நாலந்தா நிறுவப்பட்டது. மேலும் பல இந்திய மற்றும் ஜவானிய புரவலர்களால ஆதரிக்கப்பட்டுச்சு. பால சாம்ராஜ்யத்தோட ஆட்சியாளர்களோட ஆதரவின் காரணமா இந்த நாலந்தா தொடர்ந்து செழித்து வந்திருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை பீகார்ல மன்னர் தர்மபாலன் கட்டியிருக்காரு. இந்த விக்ரமசீலா அப்படிங்கிற மடாலயம் பௌத்த கல்விக்கான சிறந்த பல்கலைக்கழகமா விளங்கி இருக்கு. பாலர்களோட சமய பரப்பாளர்கள் மூலமா சீனால இருக்கிற திபெத் அப்படிங்கிற இடத்துலயும் பௌத்தம் நிறுவப்பட்டுச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற சுமத்ரா மற்றும் ஜவா ஆகிய தீவுகள்ல ஆட்சி செஞ்சுட்டு வந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசோட பாலர்கள் சுமூகமான உறவை வச்சிருந்தாங்க. அதீசா அப்படிங்கிற தலைவர் பெயரும் புகழும் பெற்ற மிகச்சிறந்த பௌத்த துறவி. இவருதான் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 981 முதல் 1054 வரை விக்ரமசீலா மடாலயத்தோட தலைவராகவும் இருந்திருக்காரு. பாலர்களோட ஆதரவால தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட ஒரு கலை பள்ளி உருவாச்சு. இத பாலர்களின் கலை அல்லது கிழக்கு இந்திய கலை அப்படின்னு அழைக்கலாம். இந்த பாலர்களோட கலை செப்பு சிலைகள் மற்றும் பனை ஓலைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படிங்கிற வடிவங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் எல்லாமே புத்தரையும் ஏனைய கடவுள்களையும் புகழ் பாடுவதா அமைஞ்சிருந்துச்சு. பாலர்களோட செப்பு சிலைகள் தென்கிழக்கு ஆசியாவுல இந்தியாவோட பண்பாடு பரவியதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பாலர்களின் கலை இன்றைய பீகார், மேற்கு வங்காளம், அண்டை நாடான வங்காளதேசம் இந்த பகுதிகள் எல்லாமே தடை தோங்கி வளர்ந்து வந்திருக்கு. கட்டிடக்கலையில பாலர்களோட காலம் மிகவும் முக்கியமானது. இவங்க நிறைய மகாவிகாரங்களையும் கோவில்களையும் டெரகோட்டா அப்படின்னு சொல்லப்படுற மண்பாண்ட கலைகளையும் பாலர்கள் காலத்துல உருவாக்குனாங்க. பாலர்களோட ஆட்சியின் போது பௌத்த துறவிகள் தங்குவதற்காக முதன்மையான மகாவிகாரங்கள் கட்டப்பட்டுச்சு. மகாவிகாரங்கள் முக்கிய பௌத்த கல்வி நிறுவனங்களாகவும் இருந்துச்சு. பாலர்கள் கட்டினதுல பிரபலமான மகாவிகாரங்கள் பீகார்ல இருக்க நாலந்தா, விக்ரமசீலா, ஒடந்தாபுரி மகாவிகாரம், வங்காள தேசத்துல இருக்க சோமபுரா மகாவிகாரம். புத்த கட்டிடக்கலை கற்க சிறந்த இடமா நாலந்தா இருந்துச்சு. பால அரசர்கள்ல முக்கியமானவரான தர்மபாலர் தான் விக்ரமசீலா மடாலயத்தை 8ஆம் நூற்றாண்டுல கட்டி முடிச்சாரு. டெரகோட்டா அப்படின்னு சொல்லப்படுற மண்பாண்ட கலைகள் பாலர்கள் மூலமா தான் வளர்க்கப்பட்டுச்சு. டெரகோட்டா அப்படின்னா சுடப்பட்ட ஆனா மெருகூட்டப்படாத செம்பழுப்பு நிற களிமண்ணால குயவன் சக்கரத்தால செய்யப்படாத சிலைகள் செய்யறதுக்கு தான் டெரகோட்டா அப்படின்னு பேரு. பீகார் மாநிலத்துல பகர்பூர்ல கண்டெடுக்கப்பட்ட டெரகோட்டா தகடுகள் பாலர் காலத்து கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பெரும்பாலும் சுவர் மேற்பரப்பை அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த தகடுகள் வங்காள ஓவியர்களால தலை சிறந்த படைப்பா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.
பாடல்கள் காலத்துலதான் களிமண் கலை உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுல சந்தேகமே இல்லை. இந்த பாடத்துல கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தின வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.